இந்த பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை. அதுக்கு முன்னே புத்தகங்கள் வெளியீடு, பத்திரிகைகள் வெளியீடு என்று ஈடுபட்டிருந்த விசாகன் இப்போ குறும்பட தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறாரு. அதுக்கு வாழ்த்துகள் நம்ம சொல்லிட்டு, கலை இலக்கிய மேடையினுடைய வீச்சு இன்னும் விரிவாகி கொண்டு போகிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்பதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இந்த கூட்ட விஷயத்துக்கு வருது. இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்னன்னா, பெண்கள் பிரச்சனை, பெண்கள் பேசுகிறாங்க, அந்த பிரச்சனையை பெண்களே பேசுகிறாங்க. இந்த புத்தகத்தில் ஆங்கிலத்தில் வெளியிட்டவங்க பெண்கள், யுவா பப்ளிகேஷன் அப்படிங்கிற பெண்கள் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த புத்தகத்தையும் வெளியிட்டு. இங்கே இந்த புத்தகத்தை பேசி இருக்கிறவங்க, கவனத்தை ஈர்த்திருக்கிற 3 பெண்களுக்கும் நன்றி முதல்ல சொல்லணும். பத்மாவுக்கும், சாய் மீராவுக்கும், கோமகளுக்கும், நான்சி கோமகளுக்கும் நன்றி தெரிவிக்கணும். நல்லாவே எடுத்து பேசியிருக்கிறாங்க, எனக்கு சந்தோஷமாக இருந்தது. உங்கள் 2 பேருடைய பேச்சு நான் இப்போ தான் கேட்குறேன். அதுவே எனக்கு ஒரு புது கண்டுபிடிப்பு மாதிரி இருந்தது. நல்ல விஷயங்கள். இப்படி பகிர்தல் ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு எழுச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும்போது தான் நம்ம எழுதுகிற எழுத்துக்கு நமக்கு ஒரு நிறைவு ஏற்படுது. தமிழ் இந்த புத்தகம் கொண்டு வரும்போது, இந்த புத்தகம் கையில் எடுத்திங்கன்னா ஒரு அலாதியான மனநிலையை கொண்டு வரும். அதுக்கு முதல் காரணம் என்னென்னா, அந்த ஓவியருடைய பங்கு. இதை பண்ணியிருக்கவர் மணிவண்ணன்கிற ஓவியர். அவர் இந்த அட்டைப்படம் டிசைன் உருவாக்கும் போது என்கிட்ட ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் கேட்டார். இந்த மிசோராம் பற்றி நீங்கள் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கீங்களே, இதை எந்த கவனத்தில் நான் டிசைன் பண்ணணும்னு கேட்டேன். நான் சொன்னேன், அவங்க நடை உடை பாவனையிலிருந்து, அவங்களுடைய நடனம் வரை, உணவு முறையிலிருந்து, கலாச்சாரம் வரை நுட்பமானது அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். நான் அதை உள்வாங்கிட்டு அந்த ஓவியர் பெரிய ஒரு காவியத்துக்கான ஒரு அட்டை வடிவமைப்பு மாதிரி செய்திருக்கார். அதுதான் பெரிய விஷயம். அவர் இந்த தலைப்பு இருக்கு பாருங்க, அறிவை பராமரிப்பவர்கள்ங்கிற தலைப்பு அந்த மிசோராம் மொழி எழுத்து வடிவிலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது உள்ளே போகணும். ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது தான் நமக்கு சில பயணங்கள் வாய்க்குது. அதுவரை நமக்கு பரிச்சயமில்லாத விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம போக முடியும். மிசோராம் வாழ்க்கையை பற்றினா, நான் அஸ்ஸாம் ஒரு நடன நிகழ்ச்சி பார்த்துருக்கேன். சாகித்ய அகாடமி விழா நடக்கும்போது அஸ்ஸாமில் நடந்தது. அவங்களுடைய பாரம்பரிய நடனம் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தினாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்முடைய உடையை விட அவங்களுடைய நேர்த்தியான உடையாக இருக்குது. அவங்களுடைய நடனம் அவ்வளவு நுட்பமாக அவர் ஒயில் சேர்ந்ததாக இருந்தது. அதை தான் நம்ம மிசோராம்லேயும் பார்க்குறோம். நம்முடைய பிரச்சனையைத்தானே அவங்களும் பார்த்துருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க, எழுதியிருக்காங்கன்னுங்கிற ஒரு குரல் எல்லோரும் சொன்னீங்க. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வடகிழக்கு மாநிலங்களில் எழுதக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க, வெளியில் இதை கொண்டு போகிறவங்க பெண்கள். ஆண்களுக்கு இல்லாத துணிச்சல் அங்கே பெண்களுக்கு உண்டு. அதனால தான் சொல்கிறேன், அஸ்ஸாமில் எடுத்துக்கிட்டாலும் சரி, மணிப்பூரில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எழுதக்கூடியவங்களாம் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க, அதுவும் முன்னணியில் இருந்து இயங்கக்கூடியவங்க பெண்கள். அங்கே உள்ள ஆண் காலையில் எழுந்திரிச்சு காட்டுக்கோ மலைக்கோ போனான்னா ஈவினிங் தான் திரும்பும். குடும்பம் சம்பந்த நிர்வகித்திலிருந்து எல்லா அக்கறைகளையும் அந்த பெண்கள் தான் எடுத்துக்கணும். இப்போ மணிப்பூரில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அரசை எதிர்த்து, மதத்தை எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு இளைஞனை காலையில் பிடிச்சிட்டு போயிடுது இராணுவம். அப்போ அந்த ஊர் பெண்களே சேர்ந்து, ஊர் மக்கள் இல்லை, ஊர் பெண்களே ஒன்று சேர்ந்து அந்த இராணுவத்தை அதிகாரிகளோட சண்டை போட்டு அந்த இளைஞனை மாலையில் மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நடக்குது, அது இன்னமும் நடக்குது. அங்கே தீர்மானகரமான பங்கு வகிக்கிறது இல்லற வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, பெண்கள் தான். அதனால தான் இந்த பெண்கள் எழுத்தை மிசோராமில் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு அக்கறை எடுத்து. ஒரு விஷயம். 2வது விஷயம், இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா,
இது அவங்களுடைய மிசோ தேசிய முன்னணிங்கிற ஒரு அரசியல் இயக்கம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு அரசியல் உரிமை கொடுக்கறதுல இருந்து நமக்கு திமுக மாதிரி பஞ்சாபில் காலிஸ்தான் இயக்கம் நடந்த மாதிரி இணையான இயக்கம் இந்த மிசோராம் தேசிய முன்னணிங்கிற இயக்கம். அந்த இயக்கத்தில் ஒரு பெண் 20 வயது பெண் ஈடுபட்டு தலைமறைவாக காரணம் என்னன்னா, அந்த பெண்ணும் கூட 2 ஆண்களும் சேர்ந்து இந்த மிசோ தேசிய இயக்கம் சார்பாக போராடுறாங்க. ஒரு டார்கெட் ஒன்று வைக்கிறாங்க. அங்கே உள்ள டிஐஜி, ஏஎஸ்ஜிபி, ஒரு சிபிசிஐடி அதிகாரி. இந்த 3 பேரை தீர்த்து கட்டுறதுக்கு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. மிசோரம் தேசிய முன்னணி. இந்த பெண் அந்த டிஐஜி ஆஃபீஸில் தட்டச்சராக வேலை செய்கிற பெண். அந்த பெண்ணுடைய வீட்டில் தான் இந்த திட்டம் தீட்டுறாங்க. 2 முறை அவங்க பிளான் பண்ணி போகிறாங்க, தோற்று போகிறாங்க. 3ஆவது முறை என்ன பண்ணுறாங்க, டிஐஜி அலுவலகத்தில் இந்த 3 அதிகாரிகளும் இதை பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறது மிசோ கழகம். ஆனால் மிசோராம் மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க உரிமைக்கு போராடுறாங்க. ஏன்னா கூடவே அந்த சமயத்தில் எமர்ஜென்சி காலகட்டமும் கூட 1975 இவங்க அதுக்கு முன்னையும் பின்னையும் இருந்து தொடர்ந்து போராடுறவங்க மிசோ மக்கள். இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு மிசோ கழகத்தை கொடுக்கணும். ஆனால் மக்கள் பார்வையில் அது அவங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு போராட்டம். அப்போ இந்த 3 பேரும் போராளிகள் 3 பேரும் ஒரு ஜீப்பில் டிஐஜி அலுவலகத்துக்குள்ளேயே இறங்கி திடீர்னு 3 பேரையும் டார்கெட் பண்ணி கொலை செய்கிறாங்க. அப்போ இந்த பெண்ணும் கைதானவங்கள ஒருத்தர் ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. அந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை. இந்த பெண் ஒரு 5 வருஷம் சிறையிலேயே கழிக்க வேண்டியவர், தனி கொட்டடியில். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், குடும்பத்தை விட்டு எல்லா வேலையும் முக்கியம் எது கவலைப்பட முடியாத நிலையில் தனி கொட்டடியில் வச்சிருக்காங்க. எப்படி அந்த 5 வருஷ காலத்தை அந்த பெண் கழிச்சிருப்பாங்க. தனி கொட்டடி சிறைவாசம் மட்டும் இல்லை, சித்திரவதையும் கூட. அந்த இயக்கம் பற்றிய தகவல் சொல்லி ஆகணும். அவங்க கேட்குற விஷயங்களுக்கெல்லாம் இசைவு தரணும். சில வேட்கை கொண்ட மிருகங்களாக சில போலீஸ் அதிகாரிகள் இருப்பாங்க, அதுக்கு பலியாகும். இதையெல்லாம் விட அந்த பெண் சொல்கிறது, இந்த பெண் சொல்கிறதெல்லாம் அவள் எழுதி வச்ச டைரியில். இப்போ நம்ம எப்படி பொதுவாக அவங்க எழுதின எழுத்துக்கள் பற்றி பேசுகிறோமோ, அவங்களுடைய இயக்கம் பற்றி, அந்த பெண்ணோட அந்த சிறை வாழ்க்கையை பற்றி பேசக்கூடியது ஒரே ஒரு சான்று, அந்த பெண் எழுதி வச்ச டைரி. 5 வருஷம் எழுதி வச்ச டைரி 1975 இருந்து 80 வரைக்கும் எழுதி வச்சுருக்காங்க. இவ்வளோ மனப்போராட்டத்துக்கு இடையிலையும் நேரம் கிடைச்சப்போ டைரி எழுதி வச்சுருக்காங்க. அந்த டைரி தான் இதில் ஒரு கட்டுரையாக இதில் இருக்குது. அதுதான் பெரிய முக்கியமான இதில் விஷயம். அந்த பெண் இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியது யாரும் இல்லை. அவங்க சிறை வாழ்க்கையில் இருக்காங்க. அவங்க சமூகமே அந்த பெண்ணை பற்றி அவதூறு சொல்லுது. இந்த சிறை வாழ்க்கையில் இவ்வளவு பேரோட அந்த பெண் இருந்திருப்பா, இதுதான் அவங்களோட வதந்தி. இந்த பெண்ணோட துயரம் எவ்வளவு இருந்திருக்கும், இதை பற்றியெல்லாம் யாரும் அக்கறைப்படாமல் வதந்தி பேசுகிறாங்க. அந்த டைரி குறிப்பில் இதுதான் அவங்க சொல்கிறாங்க. எனக்கு எல்லாத்தையும் விட, அதிகாரிகள் இழைச்ச விட, கொடுமையை விட என் சமூகம் என்ன பழிச்சது. தனிமைப்படக்கூடிய ஒரு பெண் அந்த வாழ்வை எப்படி எதிர்கொள்கிறார், அதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். அதில் ஒரு கைதியாக இருக்கிற பெண் என்ன செய்ய முடியும், எவ்வளவு வேதனையை தாங்க முடியும், அதான் இதில் எழுதுகிறாங்க. அதை ஒரு பகுதியை நான் எடுத்துக்கிறேன். அதை சொன்னால் அவங்களுக்கு அந்த விஷயத்தினுடைய ஆழம் எவ்வளவு துயரம் அது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு எழுத்துகளுக்கு தான் மொழிபெயர்ப்பு தேவைப்படும். இத்தகைய உதாரணம் தரக்கூடிய ஒரு எழுத்து இங்கேயும் தலைமறைவு வாழ்க்கைக்கு எவ்வளவோ தோழர்கள் இங்கே பலியாக இருக்காங்க, கைதாக இருக்கிறாங்க, இறந்து போயிருக்கிறாங்க, விசாரணையிலேயே மரணம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற குற்றவியல் கைதிகள், கிரைம் சம்மந்தப்பட்ட கைதிகள் இப்போ கூட நமக்கு மரணம் அடைஞ்ச செய்தி நாள்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலியில், இங்கே மதுரைக்கு
திருப்புவனத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அரசியல்வாதிகள்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை. அதுவும் மிசோராமில் இராணுவம் கையில் எடுத்துக்கிறோம். எந்த பிரச்சனையும் போலீஸ் செயல்பாட்டிலையாவது கொஞ்சம் ஜனநாயகம் இருக்கும். இராணுவத்தினுடைய செயல்பாட்டில் தடாலடி தான். விசாரணை இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுவாங்க, குற்றம் சாட்டுவாங்க, தண்டனை நிறைவேற்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தில் தான் நம்ம மிசோராம் எழுத்து இந்த பெண்ணோட தலைமறைவு வாழ்க்கை, அதுக்கு அடுத்து சிறை வாழ்க்கை, அவங்களுடைய எழுத்து பற்றி நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல அவங்க எழுதுகிறாங்க, ஒரு பெண்ணாக எவ்வளவு வருத்தம் அடைந்திருக்கிறேன். அந்த பெண் எழுதின டைரி. அதுவும் என்னுடைய தவறால் அல்ல, எனது குடும்பமும் பெருமளவு வருந்துகிறது. என் துயரத்தை உண்மையில் அதிகரிக்க செய்வது எனக்கும் சிறை அலுவலர்களுக்கு இடையிலுமான பாலியல் சார்ந்த வதந்திகளே. உடல் சார்ந்த சித்திரவதை, இரத்தம் சிந்துதல், பகலும் இரவும் சங்கிலியால் பிணைத்திருப்பது, பட்டினி கிடக்குமாறு தண்டிக்கப்படல், ஆயுள் தண்டனை, இவை எல்லாவற்றையும் விட பெரிதும் புண்படுத்துவது சிறை அலுவலர்களுக்கும் எனக்கும் இடையிலான பாலியல் சார்ந்த வதந்திகளே. இத்தகைய வதந்திகளை நான் கேட்காது இருந்தால் பிரச்சனை இல்லை. இத்தகைய குரூரமானவற்றை கேட்கையில் அல்லது வினவப்படுகையில் நொறுங்கி விடுகிறேன். கற்பிதமான கதைகளை உழவவிட்டு மக்கள் என்னை அவமதிக்க முற்படுகின்றார்களா? அந்த பெண்ணோட கேள்வி பாருங்கள். அந்த பெண் இந்த போராட்டம், இந்த குற்ற செயல், கொலை செய்ய முற்பட்டாலாம் எதுக்கு? தன்னுடைய மக்களுக்காக. டிஏஜி ஆஃபீஸில் ஒரு ரைட்டராக இருக்கிற பெண் இதில் எவ்வளவு துணிகரமாக ஈடுபட்டு இவ்வளவு துயரங்கள் தாங்குகிறார். ஆனால் அவர்களுடைய சமூகம் என்ன பேசுது பாருங்க. இதுதான் அந்த பெண் தனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறத அவங்க டைரியில் குறிப்பிட்டாங்க. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் பெண்களுடைய, முதல்ல பெண்களுடைய ஏற்படுத்தணும். அந்த விழிப்புணர்வை நம்ம எதுக்காக ஏற்படுறோம்? எழுத்தாளர் ஆகணும், அல்லது போராளி ஆகணும், அல்லது சமூக செயல்பாட்டாளராக ஏன் ஆகணும்? இந்த தருணங்களை எதிர்கொள்ளுதல் எப்படி? எல்லாருக்கும் அது வாய்க்காதில்லை. பல பேருக்கு விழிப்புணர்வு கூட வந்துடுது, ஆனால் செயல்பாட்டாளராக ஆக முடியாது. ஏன்னா அதுக்கு இன்னும் மனப்பக்குவம் வேணும், துணிச்சல் வேணும், தியாகம் பண்ண பக்குவம் வேணும். இது பெண்களுக்கு வாய்ச்சிட்டா பெரிய வரப்பிரசாதம். ஆணுக்கு ஏற்படுறத விட ஆணுக்கு இயல்பாகவே அந்த துணிச்சல் இது வந்துடும் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, பெண்ணுக்கு முதல்ல அந்த விழிப்புணர்வு வரும் பட்சத்தில் அந்த மாற்றம் சமூகத்தில் எவ்வளவு ஏற்படுத்தும் என்பது தான் இந்த பெண்ணோட டைரி குறிப்புகள் நமக்கு தரக்கூடிய அனுபவம். இந்த புத்தகத்தில் அந்த பெண்ணோட டைரி குறிப்பு தான் பெரிய ஒரு கொடை மாதிரி அவங்களுக்கு கிடைச்சது இந்த எடிட்டர்ஸ். அதனால தான் இந்த புத்தகம் இவ்வளவு மதிப்புடையதாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்குது. இந்த அளவில் இந்த புத்தகம் பற்றி நான் சொல்லிவிட்டு, அதை நீங்களே இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது உணர்வீங்க. ஆளுக்கு ஒரு பிரதி உங்கள் கையில் இருக்கணும். ஏன்னா எனக்கே அவ்வளோ சந்தோஷம். நிறைய புத்தகங்கள் நான் என்னுடைய மொழிபெயர்ப்பிலே வந்திருக்கு, நானும் எழுதியிருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் இல்லாத ஒரு அட்டை வடிவம் இந்த புத்தகத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இன்னொரு விஷயத்த இந்த கூட்டத்தில் நான் சொல்லணும். இப்போ ஒரு சமீப காலமாக தினவு அப்படிங்கிற ஒரு காலாண்டு இதழ் ஒன்று நடத்தி வந்துக்கிட்டு, அரையாண்டு இதழாக இப்போ மாறி இருக்கு. நண்பர் ஆகாசமூர்த்திங்கிற ஒருத்தர் தான் இந்த இதழை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய இதழ்கள் வருது, எதை படிக்க நான் இதுக்கு என்ன முக்கியத்துவம்னு நீங்கள் கேட்கலாம். அதிகபட்ச ஒரு முக்கியத்துவம் இப்போ என்ன சூழல், இதில் எதை நம்ம பத்திரிகையில் வெளியிடணும், கொண்டு வரணும். நிறைய பேர் பத்திரிகைகள் நடத்துகிறாங்க, இன்னும் சிறப்பாகவே கொண்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த சூழல் என்ன, இன்றைய நிலை என்ன, அரசியல் பின்னணிக்கு என்ன இருக்குது, சமூகத்தில் என்ன நடந்திருக்கு,
உலக நடப்புகளில் எதை கவனப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வு நிறைய பேர்கிட்ட இல்லை. ஆனால் இவர் ஆகாசமூர்த்தி என்ன செய்கிறாருன்னா அந்த கவனத்தை உடன்படுத்தி, இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் 3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா உக்ரைன்லேருந்து ஒரு எழுத்தாளருடைய இன்டர்வியூ இதில். ஏன்னா அதான நம்ம தினசரி உலகளாவிய செய்திகளில் பார்க்குறோம். அந்த உக்ரைன் நாட்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் மனம் திறந்து பேசுகிறாங்க. அந்த இன்டர்வியூ இந்த இதில் ஒரு கதை ஒன்று இருக்குது, கழுமரத்தாடி. இந்த அந்த கதையை பற்றி தான் இந்த அட்டை ஓவியமும். இதையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மணிவண்ணன் தான் பண்ணியிருக்கிறாரு. ஒரு கழுமரத்தில் ஏறி ஒருத்தர் அந்த நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறத சொல்லுது இந்த கதை. ஆனால் அது பின்புலத்தில் அவர் காட்டியிருக்கிற இடங்கள்லாம் என்னென்னா, அரிட்டாபட்டிங்கிற ஊரை சேர்ந்த பெண். அரிட்டாபட்டி மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். பல்லுயிர் பெருக்கம், அந்த பல்லுயிர் வளம் சார்ந்த ஒரு கிராமம். அதுக்காக தனியாக அடையாளம் பெற்ற ஊர், ஒரு சின்ன ஊர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கு. அதனுடைய பின்புலத்தில் ஒரு கழுமரத்தாடி நேர்த்திக்கடனை அவர் ஓவியம் செதுக்கியிருக்கிறார். அது தொடர்பான ஒரு கதை அவர் எழுதியிருக்கார் ஆகாசம். ஸோ கழுமரம் ஏற்றுதல் அப்படின்னா என்ன? தண்டனை, கடுமையான தண்டனை. முதல்ல மன்னர் காலத்தில் இருந்திருக்கு. சமணர் சைவர் போராட்டத்தில் கழுவேற்றுறதா நமக்கு சரித்திர குறிப்புகள் இருக்குது. இது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம், கழுமரம் ஏற்றப்பட்டது தாண்டி அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, இதை நினைவூட்டும்படியாக கழுமரத்தில் போய் ஏறுவதா ஒரு நேர்த்திக்கடன். அதிக துயரம் அடைந்தவங்க இது மாதிரியான கொடுமையான தண்டனையாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி போக்க நிறைவேற்றாங்க. தானே முன் வந்து நிறைவேற்றாங்க. தானே முன் வந்து ஒருத்தர் கழுமரத்தில் ஏறுற மாதிரி ஒரு சடங்கு நிறைவேற்றணும்னா, நேர்த்திக்கடன் செலுத்தணும்னா அது எப்படி இருக்கும் பார்த்துங்க. இது ரெண்டாவது கட்டம். இதில் மூணாவது கட்டம் என்ன வருதுன்னா, இப்படி கழுமரம் ஏறுறவங்கள தெய்வமாக கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டம். இதெல்லாம் இந்த கதையில் வரும், நினைவூட்டுதல். அப்போ இப்படியான எழுத்துக்களை கொண்டுள்ள பத்திரிகைகள் நம்முடைய கவனத்தில் வரணும். நம்முடைய விவாதங்களும் பேச்சுக்களும் கலந்துரையாடலும் இன்னும் ஆழமாக வரணுங்கிற கோரிக்கையை உங்கள் முன்னே, ஏன்னா கூர்மையான வாசகர்களாக நீங்கள் இருக்கீங்க, கூர்மையான விழிப்புணர்வு கொண்ட மக்களாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது எங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.